Welcome to VJ Aksha Blog. ஜனாதிபதி இதுவரையில ஆற்றிய உரைகள்ல இன்று சுதந்திர தினத்துல ஆற்றிய உரை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, ஏன் அதிகமா பேசப்படுது? இளைஞருடைய 78வது சுதந்திர தினம் வடக்கு கிழக்கின் பல பிரதேசங்கள்ல கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி மக்கள் பேரணியும் ஆர்ப்பாட்டமும். இளைஞருடைய 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்றைய நாள்ல சுதந்திர சதுக்கத்தில் நடந்தது. இந்த நிகழ்வுல அரச அதிகாரிகள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பிரமுகர்கள், மக்கள் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு சுதந்திர தின நிகழ்வாக இருந்தது. சாதாரணமான ஒரு சுதந்திர தின நிகழ்வு, செலவுகள் குறைந்த ஒரு சுதந்திர தின நிகழ்வு. போன வருஷம் அதே மாதிரி, இந்த வருடமும் அதே மாதிரியான ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஒரு சுதந்திர தினமாக இன்றைய நாள்ல ஜனாதிபதி தலைமையில இடம்பெற்றது. இந்த சுதந்திர தின நிகழ்வுல ஜனாதிபதி ஆற்றிய உரையில பிரதானமான 2-3 விஷயங்கள் பேசப்படுது. வலிமையா அவர் சொல்ற மிக முக்கியமான விஷயம் தான், இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதே பிரதானமான நோக்கம். இந்த சுதந்திர தினத்தோட பிரதான கருப்பொருளாக எடுக்கப்பட்டிருக்கிறது, இலங்கையை கட்டி எழுப்புவோம், மீள் கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு இந்த தொனிப்பொருள் தான் இந்த நாள்ல எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய வலிமையான உரைகள்ல இல்லாத ஒரு விஷயம் இன்றைய உரையில இருந்தது. அதுதான் இவ்வளவு காலமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய உரையில இருக்கிறது. இவ்வளவு காலம் நடந்த ஆட்சி என்றது ஒரு சாவுக்கேடான ஆட்சி, எந்த விஷயமே நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படின்ற கருத்துக்கள் தான் அவருடைய உரைகள்ல இருக்கும். எதிர்கட்சிகள் இதை இல்ல, நல்லதும் நடந்திருக்கு, நீ அதையும் வைத்துக் கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் அவர் வெளிப்படையாக அந்த உரைகள்ல இருக்காது. ஆனால் இன்றைய உரைகள்ல ஜனாதிபதி சொன்ன விஷயம் தான், இந்த 76 வருடங்கள்ல நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, வெற்றியும் கிடைச்சிருக்கு, நமக்கு தோல்வியும் கிடைச்சிருக்கு. நல்லது நடந்ததை நாங்க நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி மறைக்க போறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கெட்டதை ஒருபோதும் ஆதரிக்க போறதும் இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது இப்போதைய கட்டாய தேவை அப்படின்ற உரையில அவருடைய அந்த அடிப்படையில அவருடைய உரை இன்றைய நாள்ல இருந்தது. நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொண்டிருக்காரு அப்படின்றத எதிர்கட்சியினுடைய ஒரு பிரதானமான உறுப்பினர் ஹரிசெல்வி சில்வா ஒரு வீடியோ மூலமான அவருடைய சமூக வலைதளத்தினுடைய பதிவின் மூலமாக சொல்லியிருந்தாரு. இதைத்தான் நாங்க ஜனாதிபதிக்கு நிறைய தடவை சொல்லியிருந்தோம், நல்லது நடந்திருக்கு, அதையும் நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். கெட்டது நிறைய நடந்திருக்கு, இல்லைன்னு இல்ல, ஆனா அதையும் பார்க்கும் போது நல்லது நடந்திருக்கு தானே, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்களே அப்படின்னு சொல்லி நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை ஜனாதிபதி இந்த நாள்ல ஏற்றதுக்காக நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த வீடியோல இருந்தது. ஜனாதிபதியுடைய உரை இந்த விடயத்துல இந்த நாள்ல ஒரு சிறப்பு வாய்ந்ததாக, கொஞ்சம் அதிகமா உற்றுநோக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்கு. ஜனாதிபதி ஆற்றிய இந்த விஷயம் தொடர்பாக, இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இளைஞருடைய சுதந்திர தினம் 78வது சுதந்திர தினத்தை இன்றைய நாள்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் ஆர்ப்பாட்டம் மூலமா ஒரு கருப்பு நாளா பிரகடனப்படுத்திருக்காங்க. இதுல நிறைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நாளை கருப்பு நாளாக தாங்கள் பிரகடனப்படுத்துவதாக அறிவித்து இன்றைக்கு கிளிநொச்சியில மிகப்பெரிய ஒரு மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்று நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துல சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள், ஊர் மக்கள் என்ற அடிப்படையில இளைஞர்கள், யுவதிகள் அனைவருமே இதுல கலந்து கொண்டிருந்தாங்க. ஏன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இதுல கலந்து கொண்டிருந்தாங்க. இதுல முக்கியமா கோரிக்கை விடுக்கப்பட்ட விஷயம் சொன்னா, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தாயகம், சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர்களுக்கு சுதந்திர தினம் கருப்பு நாள் அப்படின்ற பலதரப்பட்ட பதாதைகள் ஏந்தியவாறு இந்த எதிர்ப்பு பேரணி இன்றைய நாள்ல நடந்தது. எனவே இந்த விஷயம் இந்த நாள்ல பெரிய அளவாக பரபரப்பா பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. கடந்த காலங்கள்ல நடந்த மக்களுக்கு இன்னும் காணி விடுவிப்பு தொடர்பான விஷயங்கள் இதுல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முரண்பாடாக இருக்கிற சில விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கு. அந்த விஷயங்கள் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள், தீர்க்கக்கூடிய விஷயங்களை இன்னும் ஏன் அரசாங்கம் தீர்க்காமல் இருக்கு அப்படின்ற பலதரப்பட்ட கோரிக்கைகள் இந்த எதிர்ப்பு பேரணியில முன்வைக்கப்பட்டிருக்கிறது.